வணக்கம் நேயர்களே, இது சானல் ஜி பால ஜோதிடம் வார இதழில் வெளிவந்த தொடர் கட்டுரை பலன் தரும் பரிகாரங்கள். ஆசிரியர் விசு ஐயர். திருமணத்தை நடத்தி தரும் கல்யாண விரதம். திருமணம் என்பது வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் நிகழ்வு தான். அதுவும் உரிய காலத்தில் அமைந்து விட்டால் அதன் மகிழ்ச்சியே அலாதி தான். அந்த வாழ்க்கை துணையும் ஒத்திசைந்து அமைந்து விட்டால் இன்னொரு சொர்க்கம் வேண்டுமா? மனித பிறவியின் முயற்சியே இல்லறத்தில் இருந்து நல்லறம் செய்தல் ஆகும். ஒவ்வை பாட்டியும் இல்லறம் இல்லையேல் நல்லறம் ஏது என்று கேட்பார். சில கிரகங்களின் மாறுபட்ட சேர்க்கையினாலும் சாதகமான கோச்சார நிலை இல்லாததாலும் நன்மை செய்யக்கூடிய தசா புத்திகள் அமையாததாலும் திருமணம் தாமதமாகும். அதை விட குறிப்பாக கால சர்ப்பதோஷம், தாரதோஷம், மாங்கல்ய தோஷம், ஸ்திரீ தோஷம் போன்றவை தோஷ நிவர்த்தி செய்யாமல் நிறைவான வாழ்வு கிடைக்காது. இவர்களுக்காக தான் இந்த வார பரிகார குறிப்புகள். எல்லோராலும் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் என்பதால் அதனை மனம் ஒன்றை நம்பிக்கையுடன் செய்தால் நிச்சயம் பலன் உண்டு என்பதை உறுதியாக சொல்லலாம். திருமண தடை அல்லது இருமண யோகம் இருவருக்குமே உண்டு. இந்த வார பரிகார குறிப்பில் பெண்களுக்கான திருமண தடை நீங்க ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை ஆண் பெண் இருபாலரும் செய்யலாம். ஒருவருடைய லக்னத்தில் இருந்து 8ஆம் இடம்தான் மாங்கல்ய ஸ்தானம். இந்த இடத்தில் சூரியன், செவ்வாய், சனி மற்றும் சர்ப்ப கிரகங்கள் இருப்பது ஆரோக்கியமானது அல்ல. இது பெண்ணிற்கு மட்டுமல்ல, ஆணிற்கும் நல்லது அல்ல. சில விதி விலக்காக குறுபார்வை சொல்லப்பட்டாலும் தோஷ நிவர்த்தி அவசியம் செய்யப்பட வேண்டும். நிம்மதியான நிறைவான வாழ்வு அப்போதுதான் அமையும். திருமண பேச்சுக்கு தொடங்குவது, பொருத்தம் பார்ப்பது, தோஷ சாமியம் பார்ப்பது, முகூர்த்தம் குறிப்பது, இப்படி ஒவ்வொரு நிலையிலும் சரியாக அமைந்துவிட்டால் அவர்கள் வாழ்வு சிறப்பாக அமையும். இல்லையேல் வெளிநாட்டில் பிரிந்து தனியாக வாழ்த்தல், விவாகரத்து, மறுமணம், துணையை இழப்பது இப்படி பலவும் நிகழும். இதை பற்றி சொல்லவே ஒரு தனி மெகா தொடர் வேண்டும். இந்த வாரத்தில் மேற்சொன்ன தோஷத்தால் வரும் தடைக்கான பரிகார குறிப்புகளை மட்டும் பார்க்கலாம். மற்ற தோஷங்களுக்கு தனித்தனியாக கூடுதல் பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியம். கல்யாண விரதம் என போற்றப்படுகின்ற பங்குனி உத்திர விரதமிருந்தால் மாலை சூடும் வரனை தேடி தரும் அற்புதமான பரிகாரம். இந்த உத்திர நாளில் வள்ளி குஞ்சரி மணவாளனுடன் உள்ள முருகனை வழிபட சடுதியில் திருமணம் நடக்கும். இது ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரும். அதனால் இப்போ வரும் பங்குனி உத்திரத்தை விட்டு விட்டால் அடுத்த பங்குனி வரை காத்திருக்க வேண்டும். பிள்ளை பேறு தருவது சஷ்டி விரதம் என்றால் மணவாழ்வை கூட்டி வைப்பது கல்யாண விரதம் எனும் பங்குனி உத்திர விரதம். வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் பங்குனி உத்திரத்தன்று முருக பெருமானுக்கு திருமண வைபவத்தில் உங்கள் பங்களிப்பை கொடுங்கள். முடியாதவர்கள் திருமண நிகழ்வுகளைக் கண்டு வேண்டுதல் செய்யுங்கள். முக்கியமாக சுவாமிக்கு மாம்பழத்தை படைக்க வேண்டும். இதை கவனத்தில் வைக்கவும். படைத்த மாம்பழத்தை மணவாழ்க்கை எதிர்நோக்கி காத்திருப்பவர்கள் சாப்பிட வேண்டும். அது தான் அவர்களுக்கு அன்றைய உணவு. என்னுடைய தாயார் சுவாமியின் ஒவ்வொரு ஆண்டும் திருக்கல்யாணத்திற்கு சீர்வரிசை வைப்பார்கள். அத்தனை சிறப்பு பெற்றது இது. தாரதோஷம் உள்ளவர்கள் அண்மையில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற திருபைநிலி திருத்தல பெருமானை தரிசித்து வழிபட வேண்டும். இந்த திருத்தலத்தில் யமனுக்கு தனி சன்னதி உண்டு. இங்கு நவகிரகமே கிடையாது. இது பற்றிய குறிப்பை வரும் வாரங்களில் பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்திரீதோஷம் உள்ளவர்கள் பஞ்ச மங்கள தலம் என்ற சிறப்பு பெற்ற திருமங்கலக்குடி அம்பாள் மங்களாம்பிகையை தரிசிக்க வேண்டும். இந்த தாயார் கழுத்தில் உள்ள திருமாங்கல்யம் வரன் வேண்டி நிற்பவரின் கண்களுக்கு தெரியும்படி இருக்க வேண்டும். குருக்களிடம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் திருமாங்கல்யத்தை காண்பித்து கொடுப்பார். கார்த்திகை மாதம் ஞாயிறு அன்று தயிர் சாதம் நிவேதனம் செய்து அதை மட்டுமே அன்று உணவாக கொள்ள தோஷ நோய் நீங்கும். சர்ப்பதோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள்
திருமணஞ்சேரியில் உள்ள கல்யாண சுந்தர பெருமானுக்கு மாலை சாற்றி சர்ப்ப சாந்தி செய்ய வேண்டும். இங்கு திருமண பிரார்த்தனை மண்டபத்தில் பிரார்த்தனை செய்து உப்பு சர்க்கரை சேர்க்காமல் இங்கு தரும் எலுமிச்சை பழத்தை பிழிந்து அருந்த வேண்டும். திருக்கோயிலில் தரும் மாலையை பத்திரமாக வைத்திருந்து மணம் முடிந்தவுடன் தம்பதிகளாக வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனையை பூர்த்தி செய்ய வேண்டும். இத்தனை தூரம் போக வேண்டுமா? இதைவிட வீட்டில் இருந்தபடி செய்ய சுலபமாக ஏதும் சொல்லக்கூடாதா என்று கேட்பவர்களுக்காக இது. திருஞான சம்பந்தர் அருளிய சடையாய் எனுமால் சரண்நீ எனுமால் விடையாய் எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே என்ற திருப்பதிகத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் படனம் செய்ய வேண்டும். ஆடியோ கூட கிடைக்கிறது. அதனையும் தொடர்ந்து கேட்டு வந்தால் சுலபமாக மனப்பாடம் ஆகிவிடும். உங்கள் நம்பிக்கைக்கு உரிய சோதிடரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். இந்த ஆண்டு திருமண வாழ்வு வேண்டி காத்திருக்கும் அனைவருக்கும் விரும்பிய வரன் கிடைக்க பெற்று வாழ்வில் எல்லா நலனும் கிடைக்க இறைவன் திருமுன் வேண்டுகிறோம். நல்லது சொல்லி உள்ளது நல்லதே நடக்கும். நல்வாழ்த்துக்கள்.